ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ எலக்ட்ரானிக் ஸ்பைசஸில் வாங்கின ஒரு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தான். நான் யூடியூப் பார்த்து தான் இந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டு ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். எனக்கு முன் அனுபவம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிற விஷயங்களை தெளிவாக சொல்லுங்கள், அசிங்கமாக சொல்லாதீங்க. நன்றி. இன்றைக்கி சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பில்ஸ், அதை கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமாக நம்ம ஆம்ப்ளிஃபையரோ இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வயர் ஜாயிண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹீட் ஸ்ட்ரிங்க் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஹீட் ஸ்ட்ரிங்க் வந்து ரொம்ப விலை கம்மியாகவும் இருக்கும், ப்ளஸ் குவாலிட்டியாகவும் இருக்கும் எலக்ட்ரானிக் ஸ்பைசஸில். ஸோ அதனால் இந்த ஹீட் ஸ்ட்ரிங்க்ஸ் வந்து 2 மீட்டர் அளவுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ ஏன்னா இது திருப்பி வாங்கணுன்னா இங்கே லோக்கல் ஷாப்பில் சில டைமில் கிடைக்க மாட்டேங்குது. சைஸ் நம்ம ரெஃபர் பண்ணுற சைஸும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் இந்த சைஸில் வாங்கியிருக்கேன். ஸோ இது குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கனாக்கா, ஒரு மோனோ கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர். இது வந்து நம்ம சப்வூஃபர் ரெடி பண்ணுறதுக்காக இது வாங்கியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து 2.1 அந்த மாதிரி ரெடி பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 4.1 கிளாஸ் டியில் வந்து 4.1 ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கான போர்டை தான் நான் இந்த எலக்ட்ரானிக் ஸ்பைசஸில் வாங்கியிருக்கேன். இதோட இன்புட் வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னாக்கா 8லேருந்து 26 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். எஸ்எம்பிஎஸ் டிசி வோல்டேஜ் கொடுக்கலாம், இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டிசி எடுத்து கொடுக்கலாம் இதுக்கு. இதிலே வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்புட் எவ்வளோ, தட் மீன்ஸ் இன்புட் எங்கே கொடுக்குறது, அவுட்புட் எங்கே கொடுக்குது. இது வந்து சிங்கிள் சேனல், டபுள் சேனல் கிடையாது, சிங்கிள் சேனல் அவுட்புட் கொடுக்கக்கூடியது. ஸோ இது நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் ரிவ்யூஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இதை வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போர்டும் வந்து ரொம்ப சின்னதாகவும் காம்பேக்டாகவும் இருக்குது. ஏன்னா ரொம்ப இடம் பிடிக்கும் நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ போர்டு கண்டிப்பாக இடம் பிடிக்காது, ரொம்ப சின்னது தான். இதோட டைமென்ஷனும் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு நான் பில்லில் ஷேர் பண்ணுறேன். எல்லா டைமென்ஷன் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பின்பக்கமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தெளிவாகவே. உங்களுக்கு இன்புட்டு, அவுட்புட்டு, அப்புறம் வோல்டேஜ் எங்கே கொடுக்குறது, எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்பீக்கர் நாப். நான் ஆல்ரெடி ஒரு ஆம்ப்ளிஃபையர் செஞ்சிருந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த ப்ளூ கலர் ஆக்ரிலிக் கேபினெட் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கான வால்யூம் நாப் தான் அது. இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் வரவே இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வால்யூம் நாப் வந்து ரொம்ப சீப் தான். எனக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் கிடச்சிது. ஸோ 20 பீசஸ் 29 ருபீஸ் தான். ஸோ ரொம்ப கம்மி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. இந்த ஸ்பீக்கரில் வந்து சென்டரில் டஸ்ட்டு கவர் இருக்கும். நான் ஆர்டர் பண்ணது வந்து 3 இன்ச்சு ஸ்பீக்கருக்காக ஆர்டர் பண்ணேன். ஆனால் அவங்க கொடுத்த அந்த டஸ்ட்டு கவரே 3 இன்ச்சஸ்ஸு. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் என்கிட்ட இல்லை. சப்போஸ் உங்களுக்கு யாராவது தேவைன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறேன். இதில் என்கிட்ட 10 பீசஸ் இருக்குது. குவாலிட்டி வைஸ் ஓகே தான், நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம ஸ்பீக்கரில் ஒட்ட முடியுமா அப்படின்ட்டு. ஒட்ட முடிஞ்சால் ஓகே, இல்லை அப்படின்னா இது சும்மா தான் இருக்கும். அடுத்தபடியாக பார்க்க போகிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையர், 3 வாட் ஆம்ப்ளிஃபையர். என்கிட்ட சின்ன ஒரு ரேடியோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரேடியோவில் இந்த ஆம்ப்ளிஃபையர் டேமேஜ் இருக்குது, வால்யூம் சரியாக வரல. அதுக்காக இதை வாங்கியிருக்கேன். இது எலக்ட்ரானிக் ஸ்பைசஸில் மினிமம் காஸ்ட்டு தான் கிடைக்கும். அதனால் குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக வரும்னு சொல்ல முடியாது. சில டைமில் டிரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேஃபாக தான் கொடுத்தாங்க, பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுதான். ஸோ இதுதான் ரொம்ப எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடியது. ஒரு எஸ்எம்பிஎஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து விலை ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம மார்க்கெட்டில் ட்ரை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் பார்க்கணுன்னா அரௌண்ட் 400லேருந்து 600, 700 இருக்கும். பட் இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த எஸ்எம்பிஎஸ் தான் 24 வோல்ட் 2.5 ஆம்ப். இதை நம்ம பிளாஸ்டிக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு எந்த வால்யூம் டவுன் ஆகிறது, பாட்டு பாடிட்டுருக்குள்ள கட்டாய் வர்றது, அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து தான் நான் வாங்கியிருக்கேன். இது நல்லா குவாலிட்டியாகவும் மேக் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மூங்கில் பிளேட்டில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. காம்போனன்ட்ஸ், ஏசி, டிசி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து வோல்டேஜ் கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஏசி லைன் கொடுத்தாச்சு. ஏசி லைன் கொடுத்துட்டு இப்போது மல்டிமீட்டர் வச்சு பார்க்கலாம். அதிலே லைன் வருது, ரெட் கலர் லைட் எரியுது. ஸோ மல்டிமீட்டரில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக வச்சு பார்க்கலாம். நம்மளுக்கு வர வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 26 வோல்ட் வருது. 24 வோல்ட் டிசி, 26 வோல்ட் வருது.
ஸோ இது வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணுறேன். ஸோ அந்த ஆம்ப்ளிஃபையரில் இந்த எஸ்எம்பிஎஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன். அதே போல் இந்த 2 பின் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் வாங்கினது தான். ஸோ அந்த 2 பின் வந்து எதுக்காகனா, இதில் நம்ம அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த அவுட்புட்டுக்கான ஆப்ஷன் இதில் கிடையாது. நம்ம நார்மலாக சால்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் சில டைமில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி 2 பின்னை வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்லா சேஃபாகவும் இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒயர் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ அதுக்கான பொசிஷனில் வச்சு நான் கரெக்டாக சால்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒயர் வந்து கனெக்ட் பண்ணுறதுல எந்த இஷ்யூ இருக்காது. ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு நம்ம நார்மலாக மார்க் பண்ணிக்கலாம். எங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம நார்மலாக மார்க் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ அந்த பில் வாங்கினதுக்கான பில் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.